ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட வியாதிகள் ஒரு குழந்தையினுடைய சரீரத்துல. ஒரு கண்ணு சுத்தமா தெரியாது, ஒரு கண்ணு மட்டும் மங்களா தெரியும், காது கேட்காது, வாய் பேச முடியாது, ஒரு கை பேரலைஸ், நடக்க முடியாது. இந்த குழந்தைக்கு ஏறக்குறைய 20 வியாதிகளுக்கு மேல இருக்கு. சொல்லிட்டாங்க, இது போல ஒரு பிரச்சனை உள்ள ஒரு குழந்தையை இந்த பட்டணத்துல நாங்க பார்த்ததே கிடையாது. அம்மாவை பார்த்து சொன்னாங்க, அம்மா எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. டாக்டருங்களால கைவிடப்பட்டு வேறு வழி இல்லாம நீங்க கடவுளை பார்த்துங்க, கடவுளை தான் சுகத்தை தர முடியும்னுட்டு டாக்டருங்க நம்பிக்கை விட்டுட்டு குழந்தை என்ன பண்ணாங்க, அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, டாக்டருங்க கை விட்டுட்டாங்க. இந்த டாக்டர் என்ன சொன்னாரு, நீங்க ஆண்டவரை பார்த்துங்க, ஆண்டவரை பார்த்துங்க. அப்படியே மனசுல வந்துட்டு இருக்கு. முழங்கால் படிட்டாங்க, கதறினாங்க, டாக்டர் எல்லாமே கை விட்டுட்டாங்க. ஆனால் நீர் என்னை படைத்தவர், என் குழந்தையை படைத்தவர், உம்மலாகாதது ஒன்றும் இல்லை, நீர் என் பிள்ளையை கைவிடக்கூடாது. ஏறக்குறைய ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏ ஆலன் என்கிறதான ஒரு தேவனுடைய தாசர் ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த அம்மா கேள்விப்பட்டு, நான் தூரத்தில் சர்ச் இருக்கு, அங்கே போவேன், கர்த்தரோட வார்த்தை கேட்பேன், என் குழந்தைக்கு கர்த்தர் சுகத்தை தருவார். நடந்த சம்பவத்தை தருகிறேன் சொல்லுகிறேன். 300 கிலோமீட்டர் இயலாத ஒரு குழந்தைய தூக்கிட்டு காரில் வச்சுட்டு ஓட்டிட்டு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. தாய் ஒரு சேலஞ்ச் எடுத்தாங்க, டாக்டருங்க கை விட்டுட்டாங்க, இயேசுவை தவிர ஒரு வழி இல்லை. நான் இந்த இயேசு விட்டுட்டேன்னா என் பிள்ளையை நான் கல்லறையில் தான் வைக்கணும். நோ, அது என்னால் தாங்க முடியாது, இயேசுவே நீர் அற்புதங்களை செய்யுங்க. ரிஸ்க் எடுத்தாங்க, காரில் குழந்தைய தூக்கி போட்டாங்க, காரை வேகமாக அழுதுட்டு ஓட்டிட்டு போறாங்க. அந்த மீட்டிங் முடிவில் அப்படியே தாய் அந்த குழந்தைய அழுதுட்டு ஆலன் இடத்துல கொண்டு வராங்க. இந்த ஊழியர் பார்த்ததுமே இவருக்கு அழக வந்துடுச்சு. ஆண்டவர், இது போல ஒரு குழந்தைய நான் பார்த்ததில்லை என்னுடைய ஊழிய அனுபவத்தில், நீர்தான் அற்புதத்தை செய்ய வேண்டும். இவரும் கதறி தேவ சமூகத்தில் கூக்குரலிடுகிறார், தாயும் கதறி அழுகிறார். வேதம் சொல்கிறது, Jesus was moved with compassion for them and healed all the sickness and disease என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இவர் தேவனுடைய மனதுருக்கத்தினால ஜெபிக்கிறார். தாய் ஜெபிக்க, இவங்க ஜெபிக்க, தாய் ஜெபிக்க, ஊழியர் ஜெபிக்க, தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. இதோ தேவனுடைய அந்த குழந்தை மேல தேவனுடைய வல்லமை பாய்ந்தது. முதல் முறை அந்த குழந்தை மம்மா என்று சொல்லியிருக்கு. கைகள் ஒரு சத்தத்தோட கைகள் விளங்க ஆரம்பித்தது. குழந்தை கர்த்தர் பரிபூர்ண சுகத்தால நிரப்பினார். டாக்டர் may fail you, Lord Jesus never fails.